வணக்கம். இந்திய அரசியல்ல சமீபத்துல நடந்த 4 மாநில தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. அதை பத்தின ஒரு ஆழமான அலசலுக்கு தான் உங்களை நான் வரவேற்கிறேன். மக்கள் மனசு வச்சா எவ்வளவு பெரிய அரசியல் சாம்ராஜ்யமா இருந்தாலும் எப்படி சரிஞ்சு விழும் அப்படிங்கறத தரவுகளோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வெறும் எண்கள் கிடையாதுங்க, ஒரு ஒட்டுமொத்த தேசத்தோட மனநிலை மாற்றம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னு டக்குன்னு பாத்திரலாம். ஒரு பெரிய அரசியல் பூகம்பம், தமிழ்நாட்டில் தளபதி விஜயோட வரலாற்று ரீதியான எழுச்சி, அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற 4 தூண்கள், அஸ்ஸாம்ல நடந்த ஒரு ஹேட்ரிக், அப்புறம் கேரளா புதுச்சேரியில நடந்த அதிரடி மாற்றங்கள், கடைசியா வாக்காளர்கள் கொடுத்திருக்கிற அந்த ஃபைனல் வெர்டிக்ட். வாங்க இந்த டேட்டா டூருக்குள்ள நாம போகலாம். முதல்ல இந்தியாவையே உலுக்கின அந்த மாபெரும் அரசியல் பூகம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். அரசியல் நிபுணர்களையே வாய் பிளக்க வச்ச ஒரு ரிசல்ட் இது. இந்த எலெக்ஷன்ல நடந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்துல 3 பவர்ஃபுல்லான முதலமைச்சர்களை மக்கள் பதவியிலிருந்து இறக்கி விட்டுருக்காங்க. மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் 3 பேருமே தங்களது மாநிலங்கள்ல அசைக்க முடியாத ஆளுமைகள்னு பெயர் எடுத்தவங்க. ஆனா தங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு ஒரு அலட்சியம் வந்தா மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கச்சிதமான உதாரணம். இந்த அரசியல் பூகம்பத்தோட மையப்புள்ளி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தமிழ்நாடு தாங்க. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய அரசியல் சம்பவமே இதுதான்னு உறுதியா சொல்லலாம். இப்போ இந்தியா முழுக்கவே எல்லாரும் ஆச்சரியமா கேட்கிற ஒரே கேள்வி, 51 வயசான ஜோசப் விஜய் சந்திரசேகர் தான் அடுத்த எம்ஜிஆரா அப்படிங்கிறதான். சரியா 1977 ஒரு மாபெரும் திரை நட்சத்திரம் எப்படி தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டாரோ அதே மாதிரி ஒரு வரலாற்று சம்பவம் இப்போ நம்ம கண் முன்னாடி திரும்ப நடக்குதோன்னு தோணுது இல்லையா? இவரோட இந்த அரசியல் என்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயம்னு இந்த எண்களை பார்த்தா உங்களுக்கே புரியும். 1977 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தன்னோட முதல் தேர்தலையும் 130 இடங்களை ஜெயிச்சார். இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே 107 இடங்களை பிடிச்சிருக்கார். நினைச்சு பாருங்க, முதல் தேர்தலையே 35% வாக்குகள். தனிப்பெரும்பான்மைக்கு இன்னும் வெறும் 11 சீட்டு தான் அவருக்கு தேவை. அரசியல்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஆனா இந்த இடைவெளியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நேத்து வந்த கட்சி 107 இடங்களை அசால்ட்டா பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக தங்களோட முந்தைய 133 இடங்கள்ல இருந்து பெரிய அளவுல சரிஞ்சு வெறும் 59 இடங்களுக்கு வந்திருக்காங்க. இது சும்மா சாதாரணமான தோல்வி கிடையாது. பல வருஷமா இருந்த ஒரு பலமான அரசியல் கோட்டை அடியோடு தகர்க்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டிங் இருக்கு. 8800 இது வெறும் நம்பர் இல்லைங்க, தமிழக அரசியலையே உலுக்குன ஒரு வாக்கு வித்தியாசம். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தன்னோட சொந்த தொகுதியிலேயே பல வருஷமா தன் கோலோச்ச இடத்திலேயே இந்த 8800 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருக்கார். ஒரு ஆளும் முதலமைச்சர் தன்னோட சொந்த கோட்டையிலேயே வீழ்வான்னு யாராவது கொஞ்சமாவது எதிர்பார்த்திருப்பாங்களா? உண்மையிலே சொல்லணும்னா இது ஒரு மாடர்ன் காலத்து டேவிட் அண்ட் கோலியாத் யுத்தம் தாங்க. ஒரு பக்கம் 1949 ஆரம்பிக்கப்பட்டு 77 வருஷமா வேரூன்றி நிற்கிற ஒரு பிரம்மாண்டமான இயக்கம். இன்னொரு பக்கம் வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது கட்சி. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம முதல் தேர்தலிலேயே பல தசாப்த கால ஆளுங்கட்சி அப்படியே முழுமையா வீழ்த்தியிருக்கு இந்த கட்சி. சரி, எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாத தளபதி விஜய் எப்படி இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்கினார்? சும்மாலாம் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ரொம்ப துல்லியமான ஒரு வியூகம் இருக்கு. அது என்னதுன்னு பார்ப்போம். அவர் தன்னோட சினிமா புகழை மட்டுமே நம்பி இருக்கல, ரொம்ப தெளிவான 4 விஷயங்களை செஞ்சிருக்காரு. முதல் விஷயம், இளைஞர்கள் பெண்கள் மத்தியில தனக்கு இருக்கிற அந்த மாஸ் லீடர் பிம்பத்தை பக்காவா பயன்படுத்திக்கிட்டாரு. 2வது, தன்னோட சினிமா மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போதே உள்ள வந்தாரு. 3வது, ஊழலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் எதிராக ரொம்ப தீவிரமான பிரச்சாரம். 4வது தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஜோசப் விஜய் அப்படிங்கிற தன்னோட முழு பெயரை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு போய்கிட்டு இருந்த அந்த 12% சிறுபான்மையினர் வாக்குகளை அப்படியே தம்பக்கம் திருப்பினாரு. இந்த 4 தூண்களும் தான் அந்த பிரம்மாண்ட வெற்றியை உருவாக்கி இருக்கு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றம் ஏதோ ஒரே ராத்திரியில நடந்தது கிடையாது. தளபதி அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். 1994 வந்த ரசிகன் படத்திலிருந்து அவரோட ரசிகர்கள் அன்பா கொடுத்த இந்த பட்டம் 30 வருஷமா அவரை ஒரு தலைவராகவே உருவகப்படுத்திட்டு வந்திருக்கு. 70 படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்ட அந்த பிம்பம் தான் இன்னைக்கு அவரை ஒரு மாபெரும் அரசியல் தலைவனா மாத்திருக்கு. இவரோட அரசியல் நேர கணக்கீடு, அதாவது பொலிட்டிக்கல் டைமிங் ரொம்பவே அபாரமானது. பொதுவாக சினிமா ஸ்டார்ஸ் தங்களோட மார்க்கெட் சரியும் போது தான் அரசியலுக்கு ஒரு ஓய்வு கால திட்டம் மாதிரி வருவாங்க. ஆனால் தளபதி விஜய் தொடர்ந்து 3 மெகா ஹிட் கொடுத்துட்டு புகழோட உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது உள்ள வந்தாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் இருந்த அந்த அலையை அப்படியே வாக்குச்சாவடிய வெற்றியாக மாற்றின அந்த வியூகம் வேற லெவல்.
அதே சமயம் ஆளுங்கட்சியின் சில பலவீனங்களும் அவருக்கு ரொம்ப வசதியா போச்சு. மக்களுக்கு ஆளுங்கட்சி மேல இருந்த கடுமையான அதிருப்தி தான் இந்த முடிவுக்கு முக்கிய காரணம். அதிகார மமதையோடு இருக்கிறது, குறிப்பா மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப விலகி போனது, குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் சனாதன தர்மம் பத்தின அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள், இதெல்லாமே சேர்ந்து திமுகவோட வாக்கு வங்கியில ஒரு 13% மாபெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. அந்த வெற்றிடத்தை அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டா டிவிகே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ தென்னிந்தியாவில் ஆளுங்கட்சிகள் அப்படி சரிஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம வடகிழக்குல அப்படி ஆப்போசிட்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வாங்க கொஞ்சம் அஸ்ஸாம் பக்கம் போலாம். ஒரு புதிய சூப்பர் ஸ்டார் பிறந்துள்ளார்னு அரசியல் தரவுகள் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை பத்தி ஆணித்தரமா சொல்றாங்க. பொதுவா இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை வீசுற இந்த நேரத்திலையும் பாஜகவை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 3வது தொடர் வெற்றிக்கு இட்டு சென்றிருக்கார் இவர். இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற தரவுகளை பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். 2016ல 29% இருந்த வாக்கு வங்கி 2021ல 33%ஆகி இப்போ 38% பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. இதனால 126 இடங்கள்ல 82 இடங்கள்ல ஜெயிச்சோ அல்லது முன்னிலையிலேயோ இருந்து மெஜாரிட்டிக்கு தேவையான 64 ரொம்ப ஈஸியா தாண்டி அசத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அஸ்ஸாம்ல எதிர்க்கட்சியான காங்கிரஸோட நிலைமை ரொம்பவே சுருங்கிடுச்சு. காங்கிரஸோட முக்கிய முகமா இருந்த கௌரவ் கோகோய் தன்னோட சொந்த ஜோர்ஹாட் தொகுதியிலேயே தோத்துட்டார். இன்னைக்கு காங்கிரஸோட வெற்றிங்கிறது குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே சுருங்கிடுச்சு. முன்னிலையில் இருக்கிற 19 காங்கிரஸ் வேட்பாளர்கள்ல 18 பேர் சிறுபான்மையினர் அதிகமா வசிக்கிற பகுதியில் சேர்ந்தவங்க அப்படிங்கிறது எதிர்க்கட்சியோட வீச்சு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெளிவா காட்டுது. மறுபடியும் நாம தென்னிந்தியாவுக்கே வருவோம். கேரளால நடந்த அந்த வரலாற்று சரிவையும் புதுச்சேரியோட தெளிவான முடிவையும் இப்போ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். கேரளாவோட 140 இடங்கள் கொண்ட சட்டமன்ற முடிவுகளை பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது புரியும். காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி 102 இடங்களை ஜெயிச்சு மாஸ் காட்டியிருக்கு. ஆனா அதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா இடதுசாரி கூட்டணியான எல்டிஎஃப் வெறும் 35 இடங்களுக்கு தள்ளப்பட்டது தான். இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளோட அந்த கடைசி கோட்டையில அதிகாரப்பூர்வமா இப்போ சரிஞ்சிடுச்சு. அதே நேரத்தில் பாஜக கூட்டணி 3 இடங்களை பிடிச்சு கேரள சட்டமன்றத்துக்குள்ள பலமா காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டேட்டாவை பார்த்தப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இது ஒரு 10 ஆண்டு கால பிளான். 2016ல மேற்கு வங்கத்தில் 10% வாக்கு வங்கியோட பாஜக 3 இடங்களை ஜெயிச்சாங்க. இன்னைக்கு கேரளால கரெக்டா அதே 11% வாக்குகளோட 3 சீட்டை பிடிச்சிருக்காங்க. இந்த 11% தான் அவங்க ஒரு டிப்பிங் பாயிண்டா பயன்படுத்துறாங்க. அன்னைக்கு மேற்கு வங்கத்தில் போட்ட அதே அஸ்திவாரத்தை இன்னைக்கு கேரளாலையும் ரொம்ப துல்லியமா போட்டிருக்காங்க. இதற்கிடையில புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா வந்திருக்கு. 30 இடங்கள் இருக்கிற சட்டமன்றத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை அள்ளியிருக்கு. மெஜாரிட்டிக்கு தேவையான 16 இடங்களை ஈஸியா தாண்டி அந்த பிராந்தியத்தில் தங்களோட வெற்றியை அவங்க மறுபடியும் ஆணித்தரமா நிலைநிறுத்திட்டாங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த எல்லா மாநிலங்களோட டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே புரியுது. தங்களை ரொம்ப ஈஸியா எடை போடுற தலைவர்களுக்கு பொதுமக்கள் உடனுக்குடனே ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க. இந்தியாவின் அரசியல் மேப்ல நடந்திருக்கிற இந்த மாபெரும் மாற்றங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. தலைவர்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் எப்போதுமே ஒரே கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்மூடித்தனமான அரசியல் விசுவாசம் அப்படிங்கிறது இனி கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் இனி அரசியல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. என்ன, நான் சொல்றது சரிதானே?